மாஸ்டர் செஸ். ஸோ வாங்க யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பிக் ஸ்டார் பிளேயர் 1 நான் பிளேயர் 2 யாருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வருதுன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளேயர் விசஸ் பிளேயர். இது பார்க்குறேன் பாப்பா, எனக்கு வரி குறைஞ்சிச்சுன்னா இந்த கிளாஸ்க்கு நான் வரேன். ஓகே. நான் பிளாக்காக இருக்கேன். நான் நகர்த்திட்டேன். இப்போ தீக்ஷியோடது. இது மவுஸ் மாற்றிக்கிட்டே திடீர்னு. ஓ இப்படி வந்துட்டாங்க. ஸோ இப்போ நான் என் குதிரை எடுக்க வரேன். குதிரையோ இது வரைச்சி குதிரை இல்லை, யானை எடுத்துக்கியா? நானே குதிரை எடுத்துருக்கேன். நான் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ நான் என் குதிரை கிட்ட மாட்டிக்கிட்டா தீச்சி. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, யாரை வெட்ட போறான்னு. ஆனால் இப்போ அந்த குதிரை வந்து என்கிட்ட சாக போகும். போ வெளியே போ. அதுதான் அவங்க மரியாதை. போ வெளியே போ. அது ராஜா. மந்திரி எடுத்து யானையை விட்ட பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அச்சோ பாவம், மாட்டிக்கிட்டா. நான் 2 காயின் எடுத்துக்கிட்டேன். யானையை வெளியே எடுக்கிறேன். ஸோ தீக்ஷி யானையை வெளியே எடுத்துட்டா. நான் என்ன பண்றது? இப்போ மந்திரி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் யாரு வெட்ட போறேன்னு அவளுக்கே தெரியும். அவளை காப்பாத்திக்கிறத விட்டுட்டு அவள் வேற ஏதோ வேலை பார்க்குறான். யாரை வெட்டுறேன்னு அவளுக்கு தெரியல. ஓ நான் வெட்டினா வெட்டுறதுக்கு பிளான் வச்சிருக்கான். என் குதிரையை நான் சாவடிக்க மாட்டேன். டாட்டா பாபாய். டாட்டா. லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரணும். சீக்கிரமாக வந்தால் சீரிப்பாஞ்சி வந்தாலும் ஒரு யூஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அடி. நான் ஒவ்வொரு அடியாக எடுத்துக்குவேன். ஜாலி. ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்பேன். நெக்ஸ்ட் இடம் பண்ணலாம். இந்த மந்திரியை தூக்கி இங்க வைக்கலாம். மை குதிரை. குதிரையை நானும் காப்பாற்ற ஓடுவேன். மை குதிரை ஓடு குதிரை. தீக்ஷினாலே ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனா வந்து விட்டான். ரொம்ப பாவம் இங்க ஒரு ஆளு. சிப்பாயை விட்ட வந்து யானைய பலி கொடுத்துட்டாங்க. பலி கொடுக்கும் காவலரே, உன்னை பார்த்தால் எனக்கும் பாவமாக தான் தோன்கிறது. எனவே நான் கொள்கிறேன். கைஸ், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஐயோ மேடம் தொக்க மாட்டீங்கன்னாங்க என் கையில.
வெட்டு வில்லினே அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. என் டைம் இவங்க கையை பிடிக்கிறாங்க. யாருமே இல்லை. ஒரு சாம ஓடிடு மிஸ்டர் தாசுமா மிஸ்டர் தர்ஷன் தாசுமா அக்காவை ட்ரெயினை விட்டு வராங்க அத்தாங்கல்ல. ஸோ அப்பா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு தலைவலி குறைஞ்சா நான் கூப்பிட்டு போறேன், இல்லைன்னா லீவ் போட்டுருவோம். ஏதோ கிளாஸ் போறா அதுதான். சரி, ஒருவேளை அக்கா லைனுக்கு வந்தா பேசு. நான் ஹேண்ட்ரைட்டிங் கிளாஸ் போறேன் கை சொன்னாங்க. எழுதாது. சரி மூவ் எடுத்து வச்சிட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன கேம் பிடிக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அந்த கேமை நான் கண்டிப்பா ப்ளே பண்ணுவேன். மாட்டிக்கிறாங்க. இங்க இன்னொருத்தவங்க தொக்க மாட்டேங்கிறாங்க. செக்மேட்டா? ஐயோ गाइस அவ ஜெயிச்சிட்டா. இல்ல புரியல. சரி வாங்க நம்ம அடுத்த கேம் விளையாடலாம். வேர்ட் கேம் விளையாடலாமா गाइस? வேர்ட் கேம் நல்லா गाइस. பிரெயின் டெஸ்டா மொபைல் கேம்ஸ் மாதிரியே தான் இருக்கா. டெக்டேரியா அதே போல பல நிறைய கேம்ஸ் இருக்கு. கேம்ஸ் விளையாடணுமா ஃப்ரீயா டவுன்லோட் இல்லாம. ஸோ கெட் டு போக்கி. இது வந்து ஒரு நல்ல மல்டிபிளேயர் ப்ளஸ் என்ன கேம் வேணால் விளையாடலாம். 1 player 2 player டேங்க் கேம் இந்த மாதிரி ஃபைட்டிங் கேம்ஸ் நம்ம போகணுன்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ் மாஸ்டர் இப்போ விளையாடலாம். சரி கிரிக்கெட் ஐபிஎல் போகுது. கிரிக்கெட் விளையாடலாம். ஜூன் மாதம் வேறு வந்து T20 போகுது. சரி ஃபர்ஸ்ட் தீக்ஷி எவ்வளோ ரன் எடுக்கிறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதில்? நான் சவுத் ஆஃப்ரிக்கா கிடையாது. நீ இந்தியா. சவுத் ஆஃப்ரிக்கா எதுக்காக நீ விளையாட போற விளையாடு. ஸோ தீக்ஷிதா எவ்வளோ ரன் அவுட் ஆகுறாங்களா இல்லை ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம். நான் சிஎஸ்கே ஃபேன் கைஸ். ஆக்குறேன் கைஸ். சிஎஸ்கேவா இப்போ T20 போகுது. சிஎஸ்கேலாம் வராது. ப்ளே பண்ண இப்போ அவங்க வந்து டார்கெட் 65 30 பால்ஸ் 65 எடுக்கணும். அவங்க கிட்ட 2 விக்கெட் தான் மிச்சம் இருக்கு. போக்கிட்டாங்க. இன்னொரு பாலும் வேஸ்ட் பண்ணிட்டாங்களே. 2 ரன் அவுட். இன்னும் ஒரு விக்கெட் தான் இருக்கு. இதான் லாஸ்ட் விக்கெட். இதை மட்டும் போட்டாங்கன்னா 3 ரன் எடுக்கிறாங்க. இதை மட்டும் போயிடுச்சுன்னா அவங்க அவுட். 1 ரன் தான். சோஜி 24 இதுல வாட் 4 மறுபடியும் 4 ஹேட்ரிக் 4. தீக்ஷிதா கிட்ட இருந்து தீக்ஷிதா இந்த மேட்சை தோத்துக்கிறார். சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் ஆப்கானிஸ்தானோட விளையாட போறேன். ஜெயிச்சிட்டோன்னா அடுத்த மேட்ச் போய்க்கலாம். அதே பிளேயர் ஜெயிச்சிட்டோன்னா அடுத்த மேட்ச் அதே பிளேயர் போவாங்க. அவுட் ஆயிட்டானா வேற பிளேயர் வருவாங்க. அதாவது நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் இன்னொரு மேட்ச் விளையாடுவேன். தீக்ஷித் தோத்துட்டானா அவன் எனக்கு குத்துடணும். அந்த மாதிரி நான் ஒரு பால் வேஸ்ட் பண்ணிட்டேன். 2வது பாலையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். 3வது பாலையும் வேஸ்ட் செய்து விட்டேன். அடிச்சாம்பர் 3. ஐயோ விக்கெட்டு. எப்படி தூக்கி திருப்பி தூக்கு நம்ம விக்கெட். ஒரு விக்கெட் தான் இருக்கு. ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியல. ஐயோ ஜஸ்ட் மிஸ். சீரியடியா நானும் தோத்துட்டேன். தீக்ஷித் தோத்துட்டா. யார் ஜெயிக்க போறாங்க தெரியல. தீக்ஷிதா பங்களாதேஷ்க்கு எதிராக விளையாட போறா. இந்தியாவா இருக்கா. ஸோ யாருக்கெல்லாம் விராட் கோலி பிடிக்குமோ தோனி பிடிக்குமோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல்லைக்கான வேறக்காக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போறதெல்லாம் டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும்.
ஒரு பால் வேஸ்ட் பண்ணிட்டா. 29 பால்ஸ்ல 50 அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். விக்கெட் போயிடுது. இப்போ மட்டும் விக்கெட் போயிட்டாங்கன்னா இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு பால் வேஸ்ட் ஆகி 23 பால்ஸ்ல விக்கெட் ஆகி திருப்பியும் ட்ரை அகைன் இந்த டோர்னமெண்ட்டே வந்து போயிட்டாங்க. ட்ரை அகைன் அது அவங்க சும்மா அது கேம் கொடுப்பாங்க. இப்போ நான் விளையாடணும். இப்போ நான் எப்படி விளையாடுறேன்னு ஊரே வேடிக்கை பார்க்க போறேன். அப்படியே அடிச்சு சிக்ஸா பறக்க விட போறேன். நான் என்ன டீமுக்கு போக போறேன்னா சவுத் ஆப்பிரிக்கா போக மாட்டேன். எப்பவுமே நம்ம இந்தியர்கள். நான் 5 ஓவர் ஆஸ்திரேலியாடா பரவாயில்ல. போன வருஷம் நம்மள தோக்கச்சாங்கல்ல கப்பு, வேர்ல்ட் கப். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பால் 6. நம்ம பால் சேஸ் பண்றதுனால தான் பிரச்சனை. ஒரு பால் வேஸ்ட். ஸ்பீடா அடிப்பாங்க அவங்க. எப்படி அடிச்சாலும் எனக்கு பரவாயில்ல. சூப்பர். 4 போயிட்டது. 6 போயிட்டது. 2 runs. திருப்பியும் 2 runs. 2 runs. 1 run. ஐயோ இது ரொம்ப கஷ்டம். போச்சு. செம்ம சீடா போட்டதுனால ஒரு விக்கெட் போச்சு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்திருக்கிறார். ஜஸ்ட் மிஸ். செம்ம சீடா போட்டானுங்களே. இந்த வாட்டி எரியல போல. ஐயோ ஜஸ்ட் மிஸ். ஸ்டம்ப்ல போட்டுருக்கு. ஜஸ்ட் மிஸ். 2 runs. 2 runs. 13 பால்ல 10 run. 1 run. பால் வேஸ்ட் பண்ணிட்டாரு. 2 run. 10 பால்ல 24 எங்க அடிக்கிறது? 3 run. 6 runs. 2 run. இந்த மேட்ச் ஜெயிக்கவே மாட்டான். 2 run. கமெண்ட் பண்ணுங்களே. 2 run. இப்படியே 2 run திரும்ப எப்ப முடிக்கிறது? 4 balls 5 runs. ஜஸ்ட் மிஸ். பால் வேஸ்ட் பண்ணிட்டான். 4 run. No 1 run. ஜஸ்ட் மாரா ஜெயிச்சிட்டோம். ரொம்ப ஓவர்டா. நீயே வின் அவுட் ஆயிட்டே இருக்கியா? சரி வின் அவுட் வின்னானு பரவாயில்லை. அவன் தரமாட்டான் தெரியும் உனக்கு. நீ பிச்சு கண்டு எடு. அவன் தரமாட்டான். நீ தெரிஞ்சுக்கோ. அச்சச்சோ. இங்கிலாந்தோட தீக்ஷிதா இங்கிலாந்தோட விளையாட போறா. ஓகே வாங்க கிளிக் பண்ணு. அடிக்கிற அடியில் சும்மா அவுட் ஆகி போகட்டும். 3 runs. 1 run. 4 runs. 4. Ball miss. Dot ball. 3 runs. 6. Wicket. ஒரு பால் மிஸ். ஒரு விக்கெட். இந்த விக்கெட் மட்டும் போச்சுன்னா அவ்வளவுதான். பண்ணாத என்னால பார்க்க முடியல. நீங்க 20 ரன் எக்ஸ்ட்ரா எடுக்கணும்பா. எப்படியோ ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ இட்ஸ் கன்ஃபார்ம்டு 1. ஜெயிச்சிட்டோம் சொல்லாத. அடி இருக்கிறதே 15 பால். அதுல வேற இந்த பால் வேஸ்ட் வேற. அடி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அவுட் ஆயிடுச்சு. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் வேற ஏதாவது கேம் போகலாம். ஸோ இந்த கேம் சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நாங்கள் அது கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேம்ஸ் வேணும்னா பார்த்தீங்களா டெவில் விசஸ்
எங்க ஓ போட்டேன் இந்த பொண்ணா ஏய் அது ட்ரைபல் சர்வைவல் பார்க்கலாமா வேர்ல்ட் கப் சரி வாங்க நம்ம 2 பிளேயரே ஆடுவோம் இந்த பொண்ணு நம்மளை கடுப்பித்தான் சரி மல்டி பிளேயருக்குள்ள போனால் 2 பிளேயர் வரும் ஸோ லெட்ஸ் பிளே பிளேயர் கேம் இதில் யாருன்னு பார்ப்போம் மினி பேட்டரி பி ஃபுட்பால் லெஜண்ட் டென்னிஸ் நல்லா இருக்கும் நான் டென்னிஸ் சரி ஃபுட்பால் ஓகே அது டென்னிஸே போ டென்னிஸ் அதெல்லாம் இப்போ சொல்லு இப்போ சொல்ல டென்னிஸே போ இப்போ அது கிடைக்குமா இல்லை வரலப்பா டென்னிஸ் ட்ரை பண்ணு ஃப்ரெண்ட்லி மேட்ச் சரி நீ தான் வந்து இது நீ இந்தாளா யோசிக்கோ எந்த ஊர் நீ இந்த ஆளு ரைட் லெஃப்ட் சைடுல இருக்க ஆள் தான் நீ ஓகேவா எந்த ஊரு நான் பாக்குறேன் நீயே சூஸ் பண்ணிக்கோ நான் எப்பவுமே இந்த ஆள் தான் நான் தெரியுமா இங்கிலாந்துனா ஓகே ஓகே அவ்வளவுதான் ஆளு அவ்வளவுதான் அவன்தான் இந்த 2 ஆள் இல்ல இந்த 2 ஆள்ல இவன் உன் டீம் இவன் இல்ல 1 vs 1 அது இவன் மட்டும்தான் இருப்பான் போடு சரி எனக்கு என்னது VAST உனக்கு வந்து இதுதான் கேயும் எல்லையும் கொடுத்தா அவனுக்கு வந்து இது இருங்க ஏதோ ஆட் கொடுக்குறாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஹே நான் கோல் கீப்பர்ஸ் கே கூட அப்போ நீ வந்து இது பண்ணுவேன் ஷார்ட் அடிப்பேன் கொடி எப்படியா ஈஸியாக தட்டுட்டாங்க போ பின்னாடி போ உன் கோல் கிட்ட போ கைஸ் நம்மளுக்கு கோல் எட்ட மாட்டேங்குது கைஸ் ஐயோ நம்பர் ஐயோ கைஸ் இவ ரொம்ப தீவிரமா ஆடுறா கைஸ் கைஸ் நம்ம பண்றதெல்லாம் வேஸ்டா போகுது கைஸ் ஆனா கைஸ் நல்லா இல்லை கைஸ் சரி கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதோட பாய் சொல்வது உங்கள் EPDS இந்த கேம் சீரிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அடுத்து என்ன கேம் விளையாடலான்னு